150 வந்துட்டீங்க. ஆனால் நீங்கள் தயாரிப்பாளர், டைரக்டர் அது அப்படியே இருக்குது 1-2ஓட. நான் வந்து இயக்குனர்னு சொல்கிறது வந்து அந்த அந்தஸ்துக்கு அந்த ஸ்தானத்துக்கு வரணும்னா மெனக்கடல் அதிகமாக வேணும், அதுக்குள்ளே இருக்கணும். நான் வந்து தலைமகன் பண்ணதுக்கு காரணம் வந்து இப்போ அன்பு சகோதரர் பாலாஜி வந்து இன்பிட்வீன் ஒரு சின்ன கன்ஃபியூஷன்னால் அவரை வந்து அந்த இயக்க முடியாமல் போனதுனால அந்த படத்தை முடிக்கணுன்றதுக்காக நான் டைரக்ட் பண்ணேன். எனக்கு ஆசை இருக்குது. ஐ லவ் டு எடிட் பண்ண ரொம்ப ரொம்ப ஆசை. அன்றைக்கி லோகேஷ் வரல. ஸோ எடிட்டிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அதுதான் கடைசியில் வந்து ப்ராடக்ட்டை கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபைனல் எடிட் ஷுட் லுக் ரியலி குட். அந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட முழு நேரமாக ஒரு நேராச்சும் உட்காந்து கதையை எழுதி அந்த கதைக்குள்ளே என்னெல்லாம் வரணும்னு நினச்சி அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கேரண்டியோட படம் கொண்டு வரத்துக்கு முழுமையான நேரத்தை ஒதுக்குவதற்கு என்னிடம் நேரம் இல்லை. நிச்சயமாக உங்களுடைய கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு ஒன்று மட்டும் நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் கேட்டனால அந்த கேள்விக்கு என்னோட அன்பு மனைவி ராதிகா அவர் வந்து சிறந்த நடிகை. அவங்க ஒரு சோலோவாக அவங்கள வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அவங்கள வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்குற மாதிரி ஒரு படத்தை இயக்கணுன்ற எண்ணம் நிறைவேறும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான வேலையை பார்த்துட்ருக்கேன். சரி சார், முதல்ல வாழ்த்துக்கள். 150 படம். நன்றி பேஸ். இந்த 150 படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் நீங்கள் நடிச்சிட்டீங்க. பொலிட்டிஷியனாக, போலீஸாக, அப்படி எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ். இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நடித்ததில்லை, ரொம்ப நாளாக என் மனசில் இது மாதிரி ஒரு இது இருக்குது அப்படிங்கிறது தான் இருக்கா? அது இயக்குனருக்கு தான் பஸ் கேட்கணும். ஏன்னா ஒரு ஆக்டரை வந்து க்ரியேட் பண்ணுறது இயக்குனர்கள். அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கதையை அவருக்கு சொல்லி ஈ கேன் ஆல்சோ பெர்ஃபார்ம் இன் திஸ் கேரக்டர் அப்படி நினைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வரணும். ஸோ அதுதான் நடிகன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து ஐ ஹவ் நாட் காட் சம்திங் டு கிவ் மை வெரி பெஸ்ட் அப்படின்றது இன்னும் எனக்கு அப்படி நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். நான் கொலை பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக கொலை நடக்குதுன்னு சொன்னீங்க. அதர் ஸ்டேட்டில் கொலையில் எல்லா இடத்துலையும் நடக்குது. கொலை நடக்குதுன்னு சொன்னேன். தமிழ்நாட்டில் அதிகம் இங்கே செய்தி இங்கே வந்துட்டுருக்கு. இப்போ கூட வரும்போது வந்து ஆழ்வார்குறிச்சி தென்காசி மாவட்டம் நடந்துச்சுன்னு சொன்னனால டக்குன்னு சொல்லிட்டேன். பஸ் தப்பு. எல்லா பக்கமும் நடக்குது கொலை. அமெரிக்காலே நடக்குது. சார் வாழ்த்துக்கள். 150வது படம் இதே மாதிரி 200 250 நிறைய பண்ணணும் வாழ்த்துறோம் சார். சார் 100வது படம் தலைமகன் நல்ல பெருசாக பிரம்மாண்டமாக நடந்தது. 150வது படம் எளிமையாக நடக்க காரணம் என்ன? உங்களுக்கு நண்பர்கள் நிறைய, உங்கள் கூட நடித்த ஹீரோயின்ஸு, டைரக்டர், ப்ரொடியூசரு ஒரு நேரு இடத்துல ரொம்ப பெருசாக நடந்துருக்கலாமே சார். இல்லை பஸ், அதை பற்றி என்னை பொறுத்த வரைக்கும் கொண்டாட வேண்டிய நேரத்தில் கொண்டாடுறதில்ல, கொண்டாடணும்னு நினச்சா கொண்டாட முடியறதில்ல. அவ்வளோதான் பஸ். சார் சரத் சார் குழப்பமாக இருக்குல்ல? சரத் சார் எனக்கே புரியல, அப்படி எப்படி புரியும் சார்? சொல்லுங்கள் சார். ஸ்மைல் மேன். எஸ் சார். 2023 வந்து இங்கிலீஷ் படம் வந்தது. அது வந்து பிரம்மாண்டமாக பேசப்பட்டது. வில்லியம்ஸ் நடிச்சிருந்தார். இப்போ வந்து டைட்டிலுக்கு பஞ்சமா இல்லை கதைக்கு பஞ்சமா? ஏன்னா வந்து ஸ்மைல் மேன் படம் வந்துச்சு, அது ஏற்கனவே நல்லா பிரம்மாண்டமாக போயிடுச்சு. படம் வந்துருச்சு, அது ரஜினி சார். அதுதான் சார். ஏன்னா தமிழில் வைக்கிறீங்களா சார்? இப்போ வந்து தமிழில் அதே மாதிரி தான். இதான் டைட்டிலாக இல்லை, ரஜினி சார் கூலின்னு வைக்கணுன்றது என்ன அவசியம்னா அதுக்கு காரணம் இருந்திருக்கு. ஆனால் வச்சுருக்காங்க. இங்கே எப்போ பார்த்தாலும் நான் சிரிச்சிட்டு இருக்கேன், எங்கள் குரூவேக சிரிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தாரு ஸ்மைல் மேன் பேர் படிச்சுன்னா வச்சுட்டாரு. இல்லை, நீங்கள் பேசும்போது போகிற போக்கில் சூர்யாவை அப்படியே கலாச்சிட்டு போன மாதிரி. யாரையும் கலாச்சி கங்குவா அந்த ஆடியோ லான்ச்சில் தான் சொன்னாங்க. இல்லை கலெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அந்த மாதிரி சொல்லிட்டா வந்து நம்ம வந்து நாளைக்கு வந்து இப்படிலாம் சொல்லி அதுக்கு உதாரணத்துக்கு சொன்னால் அவங்கள நினச்சி நான் சொல்ல, நம்மளே வந்து ரொம்பமா பாராட்டி இந்த படம் நல்லா இருக்குன்னு நம்ம நான் சொல்லி நாளைக்கு எது போச்சுன்னா அன்றைக்கி சொன்னாரேன்னு என்ன திட்டக்கூடாதுல்ல. ஸோ வாட் ஐம் சேயிங் வி ஹவ் டன் அ குட் ஜாப். அதுக்கு சொல்ல வந்து. ஸோ இனிமேல் யாரும் அந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு சொல்ல வரீங்களா? இது அப்படி இல்லை பஸ். நம்ம வந்து ஐ திங்க் ஜட்மெண்ட் இஸ் லெஃப்ட் டு தி ஆடியன்ஸ், நாட் வித் அஸ். நம்ம வந்து காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான் இல்லையா? நம்ம எடுக்கிறது எல்லாமே நல்லா வரணும் தான் எடுப்போம். யாரும் வந்து ஃப்ளாப் படம் கொடுக்கணும் யாரும் படம் எடுக்கிறது இல்லை. ஆல் டெடிக்கேஷன், உழைப்பு, உண்மையான உழைப்பு, நேர்மை எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் மக்களை வந்து விரும்பலைன்றது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், ஒரு மிஸ்டேக் எனிபடி. நாம் எப்படி கொடுக்குறோன்றத வந்து ஆடியன்ஸ் ரிப்போர்ட் வந்து தனியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே மொபைல் ஃபோன் வச்சுருக்கவங்களாம் ரிப்போர்ட்டர்ஸ் இல்லையா? அப்போ வந்து யார் ரிப்போர்ட்டு நம்மளுக்கே தெரில. அதனால் அவங்க வந்து கருத்து சொல்லுவாங்க. உள்ளே உட்காந்து மச்சான் உள்ளே வந்துடுறாரா கேவலமாக இருக்குன்னு அவன் சொல்கிறான். நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுலாம்? அதனால் வி cannot say all that. நான் வந்து ஜஸ்ட் ஜென்ரலாக சொல்கிறேன். எதுவும் சொன்னால் வந்து சில சமயம் நடக்காதுன்னுவாங்க. என் வீட்டில் கூட கேட்பாங்க, என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க, இல்லை முடிஞ்ச பிறகு சொல்கிறேன்னு. ஏன்னா அது மெனியை ஸ்லிப் இந்த கப் அந்த லிப் பண்ணுவாங்க. கப் இங்கே தான் இருக்கும், காஃபி இருக்கும், எடுத்து குடிக்கிறதுல கொட்டிடும். நான் சொல்லாமல் இருக்கிறது பெட்டர். அந்த மாதிரி நான் சொன்னேன். நீங்கள் தவறாக புரிஞ்சு திருச்சிடாதீங்க. அது எனக்கு நன்றியுடன் கேட்டுக்கொள்கிறேன் சார். அதே மாதிரி ஸ்மைல் மேன் பேர் வச்சுருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்மைலாக இந்த சிரிப்பு நடிகர்லாம் கூட சொல்லுவாங்க, சார்லி சாப்ளின்லேருந்து உள்ளுக்குள்ளார பயங்கர டெரராக இருப்பாங்கன்ட்டு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவளுக்குள்ள இந்த படத்தில்
சுமைல் மேலே. யார் சார்லி சாப்ளின் டெரராக இருப்பாரா? அதான் அவர் உள்ளுக்குள்ளார ரொம்ப ஒரு சைக்கோத்தனமாக இருப்பாருன்னு தெரியல பாஸ், எனக்கு தெரியாது பாஸ், நான் பார்க்கல பாஸ். நிறைய காமெடியன் நீங்கள் வெளியில் சிரிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார கொஞ்சம் வன்மமாக இருப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர் அந்த படம். நான் நல்லா சிரிச்சிட்டு இருக்கேன் பாஸ், வன்மமே இல்லை பாஸ், எனக்கு சந்தோஷமாக இருக்கேன் பாஸ். உள்ள ஒன்று வைத்து புறமொன்று பேசாதவன் நான். சார் 150வது படத்துலையும் நீங்கள் ஹீரோவாக நடிக்கிறீங்க. வருங்காலத்தில் ராகுல் சார் வந்து ஹீரோவாக நடிப்பாரா? அவர் கூடயும் சேர்ந்து நீங்கள் ஹீரோவாக நடிப்பீங்களா? அது ராகுல் வந்து 27ஆம் தேதி படம் பார்க்க வரும்போது அவர் பார்த்து கேளுங்க. சார் இப்போ வந்து விமர்சனங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குறாங்க சார். பேச சொன்னால் அவங்க வந்து என்னென்னா தனிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து குற்றம் சாட்டியே சொல்கிறாங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். ஏன் பர்சனல் அட்டாக் இல்லாமல் நீங்கள் வந்து கேன் கிரிட்டிசைஸ். நீங்கள் இந்த படம் பார்த்த பிறகு கேவலமாக நடிச்சிருக்காரு சரத்குமார் சொன்னால் நான் ஏற்றுக்குவேன், உண்மையிலே சொல்கிறேன். ஐ ஒன்ட் பாதர் அபவுட் தட். ஏன்னா அது உங்களுடைய கருத்துக்கு நான் சரியாக நடிக்கலைன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கு தான் ஆகணும். இட்ஸ் அ கிரிட்டிசிசம், ஃபேர் கிரிட்டிசிசம் எடுத்துக்குவேன். நான் என்ன பண்ணேன், நேராக கொண்டு வந்து கேட்பேன், சகோதரா என்ன ப்ராப்ளம், என்ன பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன்னு கேட்பேன். நான் மன்னிட்ட பல தடவை பேசியிருக்கேன். என்னுடைய 150 ஃபிலிம்ஸ் மேலே நடிச்சிட்டேன். தெய்வம்கிட்ட பல தடவை கேட்பேன், அந்த கூப்பிட்டு திட்டுவார், என்ன படம் பண்ணியிருக்கேன்னு கேட்பார். ஐ டேக் இட் வெரி பாசிட்டிவ்லி. பட் அதே சமயத்தில் பர்சனல் போயிடக்கூட தப்பு. அது எனிபடிஸ் பர்சனல் லைஃப்பை அட்டாக் பண்ணுறது ரொம்ப தப்பு நான் நினைக்கிறேன். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அரசியல் வந்தாவே சினிமா விட்டு வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஆனால் நீங்கள் அரசியல்லையும் இருக்கீங்க, சினிமாவிலையும் இருக்கீங்க. அதுதான் சரத்குமார் ஸ்பெஷாலிட்டி. ஜாலியாக இருக்குல்ல, எல்லாமே ஜாலியாக பதில் சொல்லிட்டு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் நிம்மதியாக போயிட்டுருக்கேன் பஸ். ஒரு குழப்பம் இல்லை, எனக்கு சொல்கிறது எதுவுமே குழப்பம் கிடையாது. நீங்கள் அடுத்த அரசியல் இதுக்கு வந்தீங்கன்னா உங்களை என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன். அது அந்த ட்ராக்கில் போகும்போது நிச்சயமாக அதுக்கான பதில் பார்லிமெண்ட் நடந்ததுலேருந்து பேசுவேன். சொல்லுங்கள் சார். சரத் சார், அதாவது நீங்கள் வந்து நிறைய படங்கள் ஜாதி படங்கள் வச்சுங்க, டைட்டில்லே ஜாதி இருக்கும். கவுண்டர் பொண்ணா கொக்கா அந்த மாதிரி. சின்ன கவுண்டர்னு விஜயகாந்த் நடித்தார், தேவர்மான் கமல் நடித்தார், மறுமலர்ச்சி மம்முட்டி சார் நடித்தார். ஆனால் அன்னைக்கெல்லாம் இல்லாத ஜாதி வன்மம் இன்றைக்கி வர்ற படங்கள்லாம் பழசை தோண்டி எடுக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது தேவையா தமிழ் சினிமாவுக்கு? முதல்ல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சமத்துவம், அதாவது சமத்துவம் தான் நான் என் பேசிக்காக. அது வந்து நீங்கள் இங்கே உட்காந்துருக்க எல்லார் கையை கீறி பார்த்தா நான் சிவப்பு நேரத்தில் ரத்தம் ஓடும். இறைவனின் படைப்பில் நாம் அனைவரும் ஒன்றென்ற தத்துவத்தை கொண்ட நான் அதை வந்து அழுத்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஒன்ஸ் அகேன் நீ கீப் ஆன் டிவைடிங் பீப்புள், த கண்ட்ரி cannot be one. அவ்வளோதான் சொல்லுவேன். உங்களுடைய சாங் வந்து இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல. கண்ணம்மா அப்படின்னு உங்கள் பேர், அதுதான் எங்களுக்கே தெரியுது, அந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் கண்ணம்மா தமிழ்நாட்டில் ரொம்ப நாளாக காணோம், என்ன ஆச்சு? ஏன் ஸ்டோரி சொல்லலையா உங்ககிட்ட யாரும்? இல்லை, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்ணம்மா இன்னொரு சாங் அது எனக்கு என்னோட கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட். யாருக்குமே எனக்கு என்னோட பேர் தெரியலன்னு எனக்கு தெரியும். எல்லாரும் என்ன பார்க்கும்போது மாலாக்கா இல்லைன்னா கண்ணம்மா தான் கூப்பிடாரு. அப்போது இட்ஸ் ஜஸ்ட் தட் அது படம் முடிஞ்சு நிறைய சிமிலர் கேரக்டர்ஸ் பண்ணிட்டேன். பட் என்னன்னா ஆனால் அந்த கேரக்டருக்கு லைக் பெட்டராக வேறு ஒரு கேரக்டர்ஸும் எனக்கு கிட்டிட்டில்ல. அப்போ அதுதான். ஸோ தட் இஸ் வை அது நீங்கள் நோட்டீஸே பண்ணலை. அப்போ நான் படம் பண்ணிட்டேன், உடன்பிறப்பு, கசடா தப்ரா அந்த மாதிரி படம் பண்ணிட்டேன். இப்போது சிங்கா வேற ஒரு படம் பண்ணுறாரு. பட் இந்த படத்தில் வேற ஒரு கேரக்டர் அப்ரோச் பண்ணுறப்போ ஐ செட் ஆஃப்கோர்ஸ். சரத் சார், இது லாஸ்ட் உங்களுக்கு சார். இங்கே சார் லாஸ்ட் மிரட்டுறாரா இல்லை லாஸ்ட் உங்களுக்கு? ஓகே பாஸ், உங்களுக்கு உரிமை இருக்குது, கேளுங்க. அரசியலில் வந்து எல்லாரும் வந்து கட்சிக்கு போகலாம், அரசியல் வரலாம், ஆட்சியை பிடிக்கலாம். ஆனால் வந்து நடிகர்களை பார்த்தா மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா கூத்தாடிகள்ன்றாங்க. அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ கூத்தாடி இல்லை சார், கூத்தாடிகள் வந்து அப்போ சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. சினிமாலேருந்து வரவங்க எல்லாருமே கூத்தாடிகள். நிறைய தேவைப்படும் போது பயன்படுத்திக்குவாங்க, தேவைப்படாத போது கூத்தாடி ஆகிடுவாங்க. அது யார் சொன்னாலும் உங்களுக்கு தெரியும், யாரை பற்றி நான் சொல்லணும் உங்களுக்கும் தெரியும் இல்லையா? படம் வந்து வந்தோடனே வந்து 1 2 3 4 5 6 7 நாள் ஒன்றா வெற்றி படம்ன்றீங்க. நான் வந்து 170 நாள் ஒன்றா படம்லாம் பார்த்தவன் நான். ஆனால் எது வெற்றி படம் எது தோல்வி படம் நம்மளால் சொல்ல முடியாது. மக்கள் மனதில் வெற்றி பெறுகிறது அது வெற்றி படம். மணி கமான் ஆஸ்க் மீ a question. சார், எப்பவுமே 150 ஏஜ் தான் இருப்பேன்னு சொன்னீங்க. இப்போ படமும் 150 வந்தது. 150 ஏஜ்னு சொல்ல சார், பாபாவே 4000 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்காரு. பாபா 150 வருஷம் வாழும் சொன்னீங்க. இளமையா பாபா இல்ல பாபா இல்ல சார், 150 வருஷம் இளமையா இருக்கிற பாபாக்கு 4000 வயசு சார். இளமையா இயர்ஸ். அப்ப நீ யோசனை பண்ணி பார்த்துருக்கணும், நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? பஸ் 100 வருஷம் இல்ல சார், இளமையா சொன்னீங்க சார். Do you want me to live 150 years? 200 வருஷம் வாழ வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? பஸ் என்ன அப்படி சொல்லுங்க அவருக்கு. சார் இளமையா தான் சார் நான் கேட்குறேன். அதான் நான் சொன்னேன். பஸ் 4000 வருஷம் பாபா இருக்கும்போது சரத்குமார் கூடாது என்னங்க? நீங்கள் டைட்டில் வேணால் போட்டுக்கோங்க.
நான் எப்பவுமே யங் தான் பாஸ், வயசு ஆகாது எனக்கு. இப்போ எங்கள் அங்கிள்னு சொன்னதே நான் வந்து ஆட்சேபனை தெரிவிக்க போகிறேன். ஆமாம் சார் சொல்ல முடியாது. ஆலியா வந்து பெரிய என்னோட ஹீரோயின் நடித்தாலும் நடிக்கும். சார் இப்போ சொன்னீங்க ராதிகா மேடம் வந்து அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் பண்ண போகிறோம், அவங்களுக்கு தேசிய விருது கிடைக்கல அப்படின்னு. அவங்க சிறந்த நடிகை, எத்தனையோ லாங்குவேஜில் ஹீரோயினாக கேரக்டர் அடிச்சா கலக்கியிருக்காங்க. அவங்களுக்கு தேசிய விருது கிடைக்காத காரணம் அரசியலாக வேற என்ன காரணம்? எனக்கு தெரியாது பாஸ். எனக்கு அரசியலும் தெரியாது, காரணமும் தெரியாது. எனக்கு வந்து நல்ல சிறந்த நடிகை எனக்கு தெரிஞ்சு அகில இந்திய ரீதியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்னு சொன்னால் ஐ வுட் கால் ஒன்லி ராதிகா. சார் இந்த படத்தில் நீங்கள் ஆலியா கூட டுவேட் பாடுறது இருக்கட்டும், இவங்க ஸ்ரீஜா ரோஸ் இந்த படத்தில் ஆடல பாஸ். இல்லை இந்த படத்தில் இல்லை சார், இந்த ஹீரோயினோட பாடினீங்களான்னு கேட்குறேன். இல்லையா, இந்த ஸ்ரீஜா ரோஸோட இன்னும் அவங்க கிளியராக சொன்னாங்கல்ல, தெல்ல தெளிவாக சிறப்பாக நான் இவருடன் இன்வெஸ்டிகேஷன் டீமில் இருக்கிற ஒருவர் என்று சொன்னார். அது கனவு காட்சி, அது கிடையாது. அதுதான் கேட்டேன். தெரியல பாஸ், எனக்கு உங்கள் கூட இருக்கும் கனவு வருமா எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்த இந்த வில்லங்கத்தை என்ன எழுக்காது பாஸ், என் கூட இருக்க கனவுலாம் எனக்கு வராது. சரி சார், முதல்ல ஹீரோக்கு கனவே வராது பாஸ், ஹீரோயினுக்கு தான் கனவு வரும். இந்த கதை சொல்கிறதுலேருந்து பார்க்கும்போது நான் வந்து ஆஹா ஓஹோ பிரம்மாண்டம் சூப்பர் ஹிட்டு 10,000 கோடி கலெக்ட் பண்ணலாம் நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு கதை சொல்லும் போதே இட் ஹஸ் காட் அ ஜானர், கிரிமினல் ஸ்டோரி. நிறைய பேர் இப்போ வந்து க்ரைம் த்ரில்லர்ஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. நிறைய க்ரைம் நடக்குது தமிழ்நாட்டில். ஏன்னா எல்லா இடத்துலையும் கொலை நடக்குது, சொந்த கொலைகள் எப்படி நடக்குது, எதுக்காக நடக்குது, அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஜானர். நிறைய பேர் என்கிட்டையும் கேட்டாங்க, இதுனா போர் தொழில் மாதிரியே இருக்குது அப்படின்னாங்க. அந்த பீரியடில் வந்து எல்லாருக்கும் மைண்டில் வந்து ஒரு க்ரைம் அண்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜானர் நல்லாயிருக்கும்னு நினச்சி என்கிட்ட பல பேர் வந்து கதை சொன்னதில் ஒன்று வந்து ஸ்மைல் மேன். அண்டு முதல் நாள் அவங்கள பார்க்கும்போது ஷியாம் அண்ட் பிரவீன் டெடிக்கேஷன் தான் பார்த்தேன். ஏன்னா ரிசல்ட் வந்து தேவர்கிட்ட தான் இருக்குது, கடவுள்கிட்ட தான் இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் டெடிக்கேட்டடாக எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம். இந்த ரிசல்ட் ஆடியன்ஸ் தான் பார்க்கணும். ஏன்னா எவ்ரிபடி ஸ்டேஜ் டிஃபர்ஸ். எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஒருத்தருக்கு அமிர்தமாக இருக்கும், அதே அமிர்தம் இன்னொருத்தருக்கு விஷமாக இருக்கும். அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முயற்சி, கடுமையான உழைப்பு இந்த படத்தை திரைத்து பின்னாடி இருக்குது. சொன்ன கதையை மாறாமல், ஸ்கிரிப்ட்லேருந்து மாறாமல், ஒரு குழப்பம் இல்லாமல் எடுத்தாங்கன்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் யூ கெட் கன்ஃபியூஸ்ட் அலாங் த வே. ஏன்னா அந்த போர் தொழில் அப்புறம் பரம்பொருள் நிறைய படம், என்னுடைய படமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் படம் வந்துடுச்சு. ஸோ அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கணுமே அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது ஒன்று அஃப்கோர்ஸ் லாஸ் ஆஃப் மெமரி. அ பர்சன் வாஸ் கோயிங் டு லூஸ் ஹிஸ் மெமரி. அவரால் ஒரு கேஸை சால்வ் பண்ண முடியுமா முடியாதா? ஏன்னா ஹவு டிட் ஹி டு இட் தான் கதை. அவரே கொலை பண்ணிட்டு மறந்துட்டாரா அப்படி இருக்கலாம். அப்புறம் தான் தெரியும் அவரே வந்து அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காருன்னு. இந்த கதையும் சொல்லிட்டேன், சாரி தப்பாக இருந்துச்சு, கதையும் சொல்லிட்டேன். எனக்கு இருக்கட்டும், நம்மளுக்கு தானே. ஸோ ஒரு நல்ல முயற்சிக்கு உங்களுடைய அன்பு ஆதரவு என்று போல் இருக்க வேண்டும். நல்ல உழைப்பு. 150வது படம் நான் ஆரம்பிக்கும் போது நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 150 இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதையும் போய் சொல்லிடுறேன், போய் சொல்லிட்டேன்னு. ஆனால் இது அறிவிக்கும் போது 150வது படம் காலத்தாமதாக வந்தமான ஐ கேவ் அ வேர்ட் தட் திஸ் வில் பி மை 150th ஃபிலிம். ஸோ அந்த வாழ்க்கை பயணத்தில் வந்து 100 தாண்டுறது, 70 தாண்டுறது, 25 தாண்டுறது, 50 தாண்டுறது, 100, 150 போது ஸ்டில் ஐ எம் ரெலவெண்ட் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. இஸ் வாட் கீப்ஸ் மீ கோயிங் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. தி ஸ்க்ரீன் பிளே, இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைல், இட் ஹஸ் பீன் டன் வெல். மியூசிக் ஸ்கோர் கவாஸ்கர் பற்றி சொல்ல நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் டீசரும் நல்லா இருந்துச்சு, இதுவும் நல்லா இருந்துச்சு. பார்த்தா ரியலி நைஸ், ரொம்ப நல்லாயிருக்கு. ஐ ஹோப் திஸ் ஸ்மைல் மேன் கீப்ஸ் தி ஆடியன்ஸ் ஸ்மைலிங் வித் அ குட் தாட். நல்ல படம் கொடுத்துருக்காங்கன்னு. ஆலியா வந்து நான் சொன்னது எதுக்கு மேலே ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா, த வே ஷி இஸ் பெர்ஃபார்மிங் இன் த சீன்ஸ். எனக்கு இப்போயே சொன்னால் தான் நான் பல விஷயங்கள் சொல்லி அது வந்து நிஜமாக வந்திருக்கு லைஃப்பில். ஆலியா வந்து வருங்கால ஒரு ஸ்ரீதேவியாக வந்துடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஷீஸ் காட் ஆல் த டேலண்ட் அண்ட் ஐ விஷ் திஸ் லிட்டில் கேர்ள் டு அச்சீவ் கிரேட்டர் ஹைட்ஸ் இன் அ லைஃப். அண்ட் அதோட நல்ல ஸ்மைலோடு ஆலியா முகத்தில் ஸ்மைலை பார்க்கும்போது நம்ம முகத்தில் ஸ்மைல் வருது. ஸோ அவங்களுக்கு நன்றி. காலதாமதமாக துவங்கி விட்டோம். 1:30 மணி, நாங்கள் 1:45 நான் வரும்போதே. அதுக்கு காரணம் ஆர்காட்டோட நான் சொல்ல முடியாது, நான் கிளம்புனது லேட்டு. நான் பிரியதர்ஷினி சொல்லிட்டாங்க, சரத்குமார் தாக்குன்னு போட்டுறாதீங்கப்பா. நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை, மனசில் பட்டதை சொல்கிறேன். ஏன்னா அப்புறம் சொன்னாங்க சரத்குமார் வந்து பிரியதர்ஷினி பேசிய பிறகு ஆர்காட் ரோடில் கூட்டம் நெரிசலால் நான் காலதாமதம் வந்தேன்னு சொன்னார். அது இல்லைன்னு சொல்லி அவர் மறுத்தாருலாம் சொல்லிடாதீங்க. எல்லாம் செய்தி தான், எது வந்தாலும் செய்தி. எல்லாம் ஸ்மைல் மேல் நடக்கும்போது சம்பவம் போடுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நான் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு ரிலீஸ் வர அளவுக்கு படம் இருக்குது. கடவுள் புண்ணியத்தில் உங்களுடைய அன்பும் ஆதரவுடனும் ஆசையுடனும் வந்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.